ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். வக்கீல் சார், என்ன போனை நோண்டிட்டு இருக்கீங்க? ஆர்டர் தான் சார் பண்ணிட்டு இருக்கேன். நாளைக்கு கெஸ்ட் எல்லாம் வீட்டுக்கு வராங்க. அவங்களுக்காக மை ஃபுட் மை பிரைஸ் ஆப்ல ஃபுட் ப்ரீ புக் பண்ணிட்டு இருக்கேன். அதுல நமக்கு பிடிச்ச டிஷ்ஷுக்கு நம்மளே விலையை நிர்ணயிக்கலாம். வாவ், நானும் பண்ணிடுறேன். பிரியாணி பாளையத்தின் தி பிராண்ட் நியூ ஆப் மை ஃபுட் மை பிரைஸ் நமக்காக. ஒன்றிய மோடி அரசாங்கம் கடந்த 2023ஆம் ஆண்டு இந்தியாவுடைய 140 கோடி மக்களுடைய நீதி பரிபாலனத்துக்கு உட்படுத்தக்கூடிய 3 முக்கிய சட்டங்களான இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், சாட்சிய சட்டம், இந்த 3 சட்டங்களையும் 160 ஆண்டுகாலமாக இருந்து வரக்கூடிய இந்த சட்டங்கள் இன்றைக்கு திடீரென்று பாராளுமன்றத்தில் 146 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தற்காலிகமாக நீக்கம் செய்திருக்கிற போது விவாதமின்றி நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த 3 சட்டங்கள் தான் 1/7/2004 முதல் அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த 3 சட்டங்களையும் வழக்கறிஞர்களும் மனித உரிமை போராளிகளும் எதிர்ப்பதற்கு காரணமே இந்த 3 சட்டங்களும் 160 ஆண்டுகாலமாய் நீதிமன்றத்தால் பல வழக்குகளிலே சோதிக்க பார்க்கப்பட்டவை. இந்த 3 சட்டங்களையும் ஆங்கிலத்து பேரிலிருந்து வடமொழி கலந்திருக்கிற இந்தியை சேர்த்திருப்பது என்பது அரசியல் சாசனத்துடைய 348வது பிரிவுக்கு எதிரான ஒன்று. ஆகவே அரசியல் சாசனத்திற்கு புறம்பாக தலைப்புகள் போடப்பட்டிருக்கின்றன. இரண்டாவதாக, ஏற்கனவே சிஆர்பிசி சொல்லக்கூடிய குற்றவியல் நடைமுறை சட்டம் என்பது 16 சட்ட கமிஷனில் ஆராயப்பட்டுதான் 1898ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் 3 முறை மாற்றப்பட்டு சுதந்திர இந்தியாவில் 1973ஆம் ஆண்டு சிஆர்பிசியா வந்தது. அந்த சட்டத்திற்கு பெயர் இப்போது பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா என்று பெயர் மாற்றியிருக்கிறார்கள். அப்படி அது ஆங்கிலேய சட்டம் அல்ல, அதற்கு பின்னாடி அது திருத்தப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிற சட்டம் அது. ஆகவே அந்த சட்டத்திலேயும் இந்திய தண்டனை சட்டத்திலேயும் அவர்கள் மாற்றுவதாக கூறுகிறார்களே தவிர உண்மையிலேயே 100க்கு 100 முட்டாக மாற்றப்பட்டதல்ல. செனட் கமிட்டிக்கு அனுப்பிய போது அவர்கள் கூறியிருக்கிற கருத்து 85 விழுக்காடு பழைய சட்டங்களே தான், சாப்டர் மட்டும் மாறி இருக்கிறது, பிரிவு மட்டும் மாறி இருக்கிறது, அதே சட்டங்கள் தான் இருக்கின்றன. ஆகவே புதிய முந்தைகள் பழைய கல் என்று சொல்வார்களே, அதே போல் பழைய பிரிவுகள் தொடர்கின்றன. ஆனாலும் ஏன் இருக்கிறோம் என்று சொன்னால், முதலில் 160 ஆண்டுகாலம் பழக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பையும் பிரிவையும் மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? எந்த ஒரு சட்டத்திற்கும் நோக்கம் உண்டு, ஆப்ஜெக்ட் சொல்வார்கள். இதை ஆங்கிலேய காலனி ஆதிக்கத்துக்கு எதிராக இந்திய பயப்படுத்தப்பட்டிருக்கிற நீதியின் பார்ப்பட்டிருக்கிறது சொல்கிறார் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. ஆனால் உண்மையில் பார்த்தபடி சொன்னால் இது பாதிக்கப்பட்டோருக்கும் வழக்காடிகளுக்கும் நீதிபதிகளுக்கும் மிகப்பெரிய சங்கடத்தை உண்டாக்குவது மட்டுமல்ல, அடிப்படை உரிமைகளுக்கு மாறாக இருக்கிறது. என்னவென்று கேட்டால், இந்திய தண்டனை சட்டத்தில நீங்கள் ஒரு குற்றம் செய்தால் அந்த குற்றத்திற்கு நீங்கள் காவல்துறைக்கு போய் புகார் கொடுத்தால் உடனடியாக அங்கே எஃப்ஐஆர் போடப்பட வேண்டும். இது லலிதகுமாரி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபியிலே 5 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். இப்போது ஒரு புகார் கொடுத்தால் 14 நாட்களுக்கு அவர் வாங்கி வைத்துக் கொண்டு டிஎஸ்பியை கலந்துதான் எஃப்ஐஆர் போடுவார். இதனால் ஏற்கனவே பொய் வழக்கு போடுவது, அதிகார துஷ்பிரயோகம், அரசியல்வாதிகளுடைய தலையீடுகளில் பாதிக்கப்பட்டிருக்கிற காவல்துறை மேலும் இந்த சட்டத்தை நீர்த்து போக வைக்கும். அதே போலவே ரிமாண்டுக்கு அனுப்பிற போது முதல் 15 நாட்கள் மட்டும்தான் போலீஸ் காவலுக்கு எடுக்க முடியும். ஆனால் இப்போது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு மாறாக 60 நாள் 90 நாள் வைத்துக் கொள்ளலாம். அப்ப ஒரு எளிய மனிதன் சிறைக்கு போனால் அவன் பிணை என்பது எப்பொழுதுமே பிணை என்பது விதி, ஜெயில் என்பது விதிவிலக்கு என்றுதான் சொல்வார்கள். அதற்கு மாறாக சிறைக்குள்ளே தள்ளி சிறைகள் நிரம்பி வருகின்றன. அதுவாக இருக்கும். அதற்கு அடுத்தபடியாக சிஆர்பிசியை பொறுத்தவரை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற திருத்தம் என்பது மிக ஆபத்தானது. என்று கேட்டால், கைது ஒருவரை கொண்டு வந்து கைது பண்ண பின்னால் நீதிமன்றத்தை ரிமாண்ட் செய்கிற போது கைவிலங்கு போட்டுக் கொள்வது அநாகரிகமானது என்று சொல்லி 1980ஆம் ஆண்டு பிரேம் சங்கர் சுற்றுலாவனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது எந்த கைதியையும் நீதிமன்ற உத்தரவில்லாமலே கைவிலங்கு போடலாமா? எளிய மனிதர்கள் தான் அதிகமாக சிறைக்கு செய்கிறார்கள். ஆகவே பெரிய பணக்காரர்கள் ஆதிக்கவாதிகளை பொறுத்தவரை இந்த சட்டம் பொருந்தாது. அவரை எப்படி தப்பித்துக் கொள்வார்கள்? ஆகவே கைவிலங்கு போடுவது, அது மட்டுமல்ல, சிறப்பு சட்டமாக இருக்கக்கூடிய பயங்கரவாத சட்டத்தை கொண்டு 152வது ஈத்தாசா சேர்த்திருப்பது என்பது மிக கொடூரமானது. ஒரு தேசத்துக்கு எதிராக, இறையாண்மைக்கு எதிராக இன்றைக்கு யார் பேசினாலும் அவரை சிறைக்குள்ளே தள்ள முடியும். ஆகவே பயங்கரவாத சட்டம் என்பது
யார் குற்றம் சாட்டப்பட்டானோ அவன் தான் நிரூபிக்கிற பொறுப்பு அவருக்கு உண்டு. ஆனால் காமன் லா சொல்லக்கூடிய இந்திய ஜனசட்டத்தை கொண்டு வந்து அதே பெரிய பூத்திரம் என்று சொன்னால் யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் கைது செய்து அவரை பயங்கரவாதம் என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, தூக்கு தண்டனை ஒழிக்கப்படும் என்பது உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒன்று. ஆனால் இப்போது தூக்கு தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு தருணம் என்பது யார் வேண்டுமானாலும் போடலாம். பேரறிவாளன் இன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு வந்ததற்கு காரணமே மக்களுடைய எழுச்சி தான். இப்போது அப்படி இல்லை, அவருக்கு காலக்கெடு விதித்து ஒருவர் மட்டும்தான் போட வேண்டும் சொல்கிறார்கள். ஆக மனிதாபிமான மிக்க முறையில் மக்களுக்கு ஏற்ற முறையில் ஜனநாயகப்படுத்தப்பட்டிருப்பதற்காக காவல்துறைக்கு அதிக அதிகாரத்தை கொடுத்து இப்போது இந்த சட்டங்கள் எல்லாம் எதிராக போயிருக்கின்றன. ஆகவே ஒரு எதேச்சதிகாரமான ஒரு ஆட்சிக்கார முறையிலே காவல் சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. சாட்சி சட்டத்திலே 6 பிரிவு நீக்கப்பட்டு 2 பிரிவு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 பிரிவுக்கும் ஏற்கனவே சட்டம் இங்கு 64A என்று சொல்வது நீக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கும் ஒரு ரசாயன பரிசோதனை அல்லது ஃபரன்சிக் டிபார்ட்மெண்ட் என்று சொல்வது இந்தியா முழுக்க வெளிப்படுத்தப்படவில்லை. அப்படி இருக்கையில அடிப்படை கட்டமைப்பை வெளிப்படுத்தாமல் இ-ஃபைலிங் வைத்தார்கள். 3 மாதம் மக்கள் படாபடப்பட்டார்கள். அதே போலத்தான் விஞ்ஞான பூர்வமாக கணினியை விஞ்ஞான தொழில்நுட்பத்தை நீங்கள் அடிக்கட்டமைப்பு வலுப்படுத்தாமல் விஞ்ஞான பூர்வமாக செய்யும் என்று சொல்வது ஏமாற்று வேலை. அது மீண்டும் சுமையை கொடுக்கும். இதற்கு மாறாக நாங்கள் கேட்பதெல்லாம் ஐநா மன்றத்தின் உத்தரவு பிரகாரம் சித்திரவதை என்பது ஒரு குற்றமாக அறிவிக்கப்படவில்லை. மிகப்பெரிய கொடுமை அது. அதே போல காவல் சட்டம் என்பது அந்நியன் கொண்டு வந்து 1861 இன்றைக்கு வரைக்கும் திருத்தப்படவில்லை. சுப்ரீம் கோர்ட் இதற்காக பிரகாஷ் சிங் வழக்கில் தனியாக உத்தரவு போட்டது. காவல் சட்டத்தை வைத்துத்தான் போலீஸ் இன்றைக்கு பல பேர் பெருமைப்படுத்துகிறார்கள். ஆகவே காவல் சட்டத்தை இன்றைக்கு ஜனநாயகப்படுத்தி மக்கள் என்பதாக மாற்றுவதற்கு பேராக கட்டற்ற அதிகாரத்தை காவல்துறைக்கு கொடுத்தால் அது எதிர்ச்செயலாக மாறும், மக்கள் பாதிப்பார்கள். ஆகவேதான் வழக்கறிஞர் பெருமக்கள் தங்களுடைய சொந்த வருமானத்தை விட்டுவிட்டு வந்திருப்பதற்கு காரணம் மக்களுக்காகவும் நீதிக்காகவும் அரசியல் சாசனத்துடைய அடிப்படை கொள்கைக்காகவும் தான்.